கம்பத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லும் மலைச்சாலை மிகவும் சேதமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதி. மலைச்சாலையை சீரமைக்க 19ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் கோரிக்கை. தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் இரு மாநிலங்களை இணைக்கும் முக்கிய மலைச்சாலையாக கம்பத்திலிருந்து கம்பமெட்டு வழியாக கேரளாவிற்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. 18 கொண்டை ஊசி வளைவுகளுடன் உள்ள இந்த சாலை மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. தமிழகத்திலிருந்து பல்வேறு வாகனங்கள் மூலம் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் ஆயிரக்கணக்கான தேயிலை மற்றும் ஏலத்தோட்ட தொழிலாளர்களும் கேரளாவிற்கு தமிழகத்திலிருந்து செல்லும் பேருந்துகள், சரக்கு வாகனங்கள், சுற்றுலா வாகனங்கள் அனைத்தும் சென்று வருவதற்கான முக்கிய வழித்தட சாலையாக இந்த மலைச்சாலை உள்ளது. இந்த மலைச்சாலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த பருவமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலையில் குண்டும் குழியுமாக உள்ளது. மேலும் வளைவுகள் மற்றும் திருப்பங்களில் மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டு அபாயகரமான சூழல் இருக்கின்ற நிலையில் பல்வேறு விபத்துக்கள் ஏற்படும் அளவில் உள்ளது. நாள்தோறும் அதிக சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் இது குறித்து கூறுகையில், இருசக்கர வாகனங்களில் செல்வோரும் கனரக வாகனங்களை இயக்கி வரும் ஓட்டுநர்களும் கொண்டை ஊசி வளைவுகளில் உள்ள பள்ளங்களால் பெரிதும் சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நிலையும் ஏற்படுகிறது. அதுபோல விபத்துகள் சந்திக்கும் நிலையும் உருவாகிறது. எனவே இந்த சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர்.